அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய மேனாளை கொண்டாடும் முகமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து தொழில்சார் சமூகங்களும் அமைப்புகளும் ஒன்று கூடி எதிர்வரும் மே தினத்திலே மிக எழுச்சியுடன் மிக சிறப்பாக இந்த மே தினத்தை கொண்டாடுவதற்காக பல ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே தொழிலாளர்களுடைய அந்த தொழிலாளர் தினத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே மிகவும் சிறப்பான பேரணிகளும் ஊர்திகளும் அழகுற வடிவமைக்கப்பட்ட காட்சிகளோடு இந்த மே தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே அந்த மே தின ஊர்வலமாக கரடிப்போக்கு சந்தையிலிருந்து பசுமை பூங்கா வரைக்குமான ஊர்வலமும், பசுமை பூங்காவிலே 3 மணி அளவில் எழுச்சிகரமான மே தின பிரகடனமும் மேற்கொள்ள இருப்பதன் காரணமாக எங்களுடைய தொழில்சார் சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் அணிதிரண்டு மிக சிறந்த ஒரு மே தினமாக இந்த மே தினத்தை கொண்டாடுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் எல்லா மாவட்டம் முழுவதிலும் உரிய முறைப்படி ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். எனவே இந்த தமிழ் தேசிய மேனாளை மிக எழுச்சிகரமாக கொண்டாடுவதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம். நன்றிகள். கிளிநொச்சி மாவட்ட அமைப்புகள் இணைந்து எதிர்வரும் மேனாள் தொழிலாளர் தினத்தினை கிளிநொச்சி மாவட்டத்திலே செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே உலகளாவிய ரீதியிலே தொழிலாளர்கள் தங்களுடைய அந்த நெருக்கடிகள் காணப்பட்ட போது குறிப்பாக அந்த தொழிலாளர்களுக்கான ஒரு தீர்வாக இந்த மே நாள் ஒரு தீர்வாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது தொழிலாளர்களுக்கு. அந்த வகையிலே இந்த வருடந்தோறும் இந்த மே நாளை தொழிலாளர்கள் நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே எதிர்வரும் 1ஆம் தேதி இந்த மே நாளை கொண்டாடுவதற்கான அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் இந்த மே நாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையிலே அன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மே நாளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே. அனைவருக்கும் வணக்கம். மே 1 உழைப்பாளிகளின் உயர் கௌரவ சுயாதீன நாளாகும். உலகெங்கிலும் உள்ள சகல தொழிலாளர்களையும் மதிப்பளிக்கும் நன்னாளில் தொடர்ந்தும் தொழிலாளர்களின் கருத்தை நசுக்குகின்ற சவால்களை கோஷங்களாக முன்னெடுத்து வருகின்ற தீர்வாகவும் இன்று உழைக்கும் மகளிரினை இந்நாளில் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வருகின்றது என்பதும் உழைக்கும் மகளிர் கரங்களை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய பொறுப்பு சகல துறைகளுக்கும் உண்டு என்பதை கூறி அனைத்து தொழிலாளர்களையும் மே 1 இந்நிகழ்வில் அன்புரிமையோடு கலந்து கொள்ளுமாறு அழைத்து நிற்பதோடு கிளிநொச்சியின் டிப்போ சந்தியில் எமது நிகழ்வு ஆரம்பமாகும் அனைத்து உறவுகளையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிளிநொச்சி சிவச்சந்தி வர்த்தக சங்க தலைவர் ஜேசுராஜன். மே 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில்சார் அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மே தினத்தை மிக எழுச்சியாக செய்ய வேண்டும் என்ற எண்ண நோக்கோடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த அத்துணை மக்களும் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வேண்டும், இந்த நிகழ்வுகளை சிறப்பிக்க வேண்டும். எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட மக்களுடைய எழுச்சியை அந்த நிகழ்வில் காண்பிக்க வேண்டும். அந்த வகையில் அனைத்து தொழிற்சார் அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதை அன்போடு வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த வர்த்தக சங்கத்தின் தலைவர் கதைக்கின்றேன். கிளிநொச்சியில் எதிர்வரும் 1/5/2026 ஆண்டு தொழிலாளர்கள் தினம் மே 4 என்று சொல்லப்படுகின்ற தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த தொழிலாளர் தினம்
தேசிய இனத்தின் பால் பயணிக்கின்ற அனைத்து மக்களும் இந்த தினத்திலன்று ஒன்று கூடி இந்த மே நாளை மெருகூட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். மற்றது இந்த வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் இந்த மே நாளில் பூட்டப்பட்டு அனைத்து வர்த்தகர்களும் இந்த மே நாளில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மே நாள் தொழிலாளர்களுக்கான தினம். அந்த தினத்தை அனைத்து தொழிலாளர்களும் தங்களுடைய வேலைகளை நிறுத்தி இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய தமிழ் தேசியத்தின் உணர்வை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அதற்குரிய வேலைகள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஊர்வலமானது அல்ல இந்த பேரணியானது தொழிலாளர்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை மேலும் பலப்படுத்துவதற்காக அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு இந்த பேரணியை பலப்படுத்த வேண்டும். இந்த பேரணியானது கடிப்போக்கு சந்தியிலிருந்து ஆரம்பமாகி 2:30 ஆரம்பமாகி 3 மணிக்கு டிப்போ சந்தி பசுமை பூங்காவடியில் வந்தடைந்து அந்த இடத்தில் ஒரு ஒன்று கூடல் நடைபெறும். அந்த ஒன்று கூடலில் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு எங்களுடைய தமிழ் தேசியத்தின் ஒற்றுமையையும் தமிழ் தேசியத்தின் பலத்தையும் காட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். ஆகவே அனைத்து மக்களும் ஆண் பெண் என்று பாராது அனைத்து உள்ளங்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இந்த பேரணியை ஒரு பலப்படுத்த வேண்டும் என்பது தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற அனைவருக்கும் உரித்துடையது. ஆகவே இந்த பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பதை அன்பாக வேண்டியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.